எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற பாடத்திற்கான வினாவிடைகள். இதில் நம்ம 3 பகுதியை பார்க்க போகிறோம். ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக, இரண்டாவது கோடிட்டிடங்களை நிரப்புக, மூன்றாவது பொறுத்துக. இதில் ஒவ்வொரு கேள்வியை பார்ப்போம். முதல் கேள்வி, காகிதம் எரிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்து இரண்டாவது கேள்வி, தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இயல்நிலையில் சேர்தல். தீக்குச்சி எரிதல் என்பது டேஸ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு உதாரணம், இயல்நிலையில் சேர்தல். அடுத்து மூன்றாவது கேள்வி, டேஸ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. கீழ்கண்டவற்றுள் எந்த உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது? இரும்பு. வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி. வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு காரணமான நிறமி. இதுக்கு சரியான விடை மெலனின். அடுத்த ஐந்தாவது கேள்வி. இந்த கேள்வி அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பிரைன் என்பது டேஸின் அடர் கரைசல் ஆகும். இதுக்கு சரியான விடை சோடியம் குளோரைடு. அடுத்து, சுண்ணாம்புக்கல் டேஸை முதன்மையாக கொண்டுள்ளது. இதுக்கு சரியான விடை கால்சியம் கார்பனேட். அடுத்து ஏழாவது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் எது மின்னாற்பகுத்தலை தூண்டுகிறது? இதுக்கு சரியான விடை மின்சாரம். அடுத்து எட்டாவது கேள்வி, ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. இதுக்கு சரியான விடை இரும்பு. அடுத்து, மழை நீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஸை உருவாக்குகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமிலமலையை. மழை நீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அமிலமலையை உருவாக்குகின்றன. அடுத்து 10வது கேள்வி, டேஸ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றன. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒளிச்சேர்க்கை என்பது டேஸ் முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினையாகும். இதுக்கு சரியான விடை ஒளிச்சேர்க்கை என்பது ஒளி முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினையாகும். அடுத்து, இரும்பாலான பொருள்கள் டேஸ் மற்றும் டேஸ் உதவியுடன் துருப்பிடிக்கின்றன. இதுக்கு சரியான விடை, அதாவது இரும்பாலான பொருள்கள் நீர் மற்றும் ஆக்சிஜன் உதவியுடன் இரும்பாலான பொருட்கள் துருப்பிடிக்கின்றன. அடுத்தது, டேஸ் தொழிற்சாலையில் யூரியா தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக உள்ளது. இதுக்கு சரியான விடை அம்மோனியா. அதாவது NH3. அடுத்து
பிரைன் கரைசலின் மின்னாற்பகுத்தல் டேஸ் வாயுக்களை தருகிறது. இதுக்கு சரியான விடை, அதாவது குளோரின் ஹைட்ரஜன், குளோரின் கமா ஹைட்ரஜன். பிரைன் கரைசலின் மின்னாற்பகுத்தல் குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்களை தருகிறது. அடுத்தது டேஸ் என்பது ஒரு வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கும் வேதிப்பொருள் எனப்படும். இதுக்கு சரியான விடை வினைவேக மாற்றி. வினைவேக மாற்றி. வினைவேக மாற்றி என்பது ஒரு வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கும் வேதிப்பொருள் எனப்படும். அடுத்து வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாற காரணம். வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் டேஸ் என்ற நொதியாகும். இதுக்கு சரியான விடை பாலிஃபீனால் ஆக்சிடேஸ். பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் அல்லது ரைரோசினேஸ். ரைரோசினேஸ் இதுதான் வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பாக மாற காரணம். பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் அல்லது ரைரோசினேஸ். அடுத்து மூன்றாவது பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது பொறுத்துக. துருப்பிடித்தல், இது நம்பர் போட்டுக்கலாம், 1 2 3 4 5. துருப்பிடித்தல் இரும்பு. அடுத்து மின்னாற்பகுத்தல். மின்னாற்பகுத்தல் பிரைன் கரைசல். அடுத்து வெப்ப வேதிவினை. வெப்ப வேதிவினை சுண்ணாம்புக்கள் சிதைவடைதல். அதுக்கடுத்து ஒளி வேதிவினை என்பது ஒளிச்சேர்க்கை. வினைவேக மாற்றம் ஹேபர் முறை. ஹேபர் முறை நான் நம்பர் போகிறதுக்கு பதில் ஏபிசிடின்னு போட்டேன். 1 2 3 4 5. ஸோ இதான் சரியான விடை. மின்னாற்பகுத்தல் இரும்பு, துருப்பிடித்தல் இரும்பு, மின்னாற்பகுத்தல் பிரைன் கரைசல், வெப்ப வேதிவினை சுண்ணாம்புக்கள் சிதைவடிதல், ஒளி வேதிவினை ஒளிச்சேர்க்கை, வினைவேக மாற்றம் ஹேபர் முறை. அடுத்து இரண்டாவது பொறுத்துக்க பாருங்க, இது நம்பர் போட்டுக்கலாம், 1 2 3 4 5. கெட்டுப்போதல். கெட்டுப்போதல் என்பது உணவு கெட்டுப்போதல். அடுத்து ஓசோன். ஓசோன் ஆக்சிஜன். மங்குதல். மங்குதல் வேதிவினை. அடுத்து ஈஸ்ட். ஈஸ்ட் என்பது உயிரி வினையூக்கி. கால்சியம் ஆக்சைடு சிதைவடைதல். சிதைவடைதல். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகள். இதில் 10 சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க, 6 கோடிட்டிடங்கள், 10 பொறுத்துக. மொத்தம் 26 கேள்வி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.